Hi friends, this is Dr. Clement, physiotherapist. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதி. பெரிஃபரல் நியூரோபதினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா என்னன்னு தெரியணுமா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பாக்க. பெரிஃபரல் நியூரோபதி எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்னால, அதாவது நீங்க டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா பெரிஃபரல் நியூரோபதினால நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பெரிஃபரல் நியூரோபதி அந்த கண்டிஷன், அதாவது அது எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பாதங்கள் வந்து எப்பவுமே எரிச்சலாகவும் ஒரு டிங்லிங் சென்சேஷன், அதாவது மதமதப்பு தன்மையோட இருக்கக்கூடிய தன்மையில இருக்கும். சரிங்களா? இதுக்கு சில எக்ஸசைசஸ் நம்மளோட பிசியோதெரபில இருக்கு. இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீல் ரைஸ். சரிங்களா? நார்மலா இந்த மாதிரி சேர் ஒன்று எடுத்துக்கோங்க, ஆர் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்ட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நார்மலா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் உங்க ஹீல் ரைஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும். 1 2 3 4 and 5. நீங்க வந்து நார்மலா இந்த எக்ஸசைசஸ் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேல பண்ணலாம்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஹீல் ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் டோவும் நீங்க சேர்ந்து ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா 1 2 3 4 and 5. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஹீல் ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ரத்த ஓட்டங்கள் வந்து உங்க பாதங்கள்ல ஜாஸ்தி ஆகும். அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு சேர்ல உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க சேர்ல நார்மலா உட்கார்ந்து இருந்துட்டு உங்களோட ஆங்கிள் வந்து ஒரு 5 முறை நீங்க ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 4 and 5. அப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ் சுத்தணும். 1 2 3 4 and 5. அதுக்கப்புறம் நீங்க ஆங்கிள் பம்பிங் மூவ்மெண்ட் பண்ணலாம். 1 2 3 4 and 5. இப்போ நம்ம உட்கார்ந்து சேர்ல அந்த எக்ஸசைஸ் பார்த்தோம். மறுபடியும் நீங்க நின்னுட்டே பண்ண போறீங்க. மீண்டுமா இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் முட்டி மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு ஒரு கால்ல நின்னுட்டு நீங்க அதே தான் திரும்ப ரைஸ் பண்ணி இறக்க போறோம். இந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்க பண்ணணும். அது கூட சேர்த்துக்குங்க. 1 2 3 4 and 5. இந்த எக்ஸசைஸ் நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களால உங்களோட பெரிஃபரல் நியூரோபதியை ஈஸியா மேனேஜ் பண்ணும். தேங்க்யூ. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா?